அன்பார்ந்த திருமறை தியானம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் யாவரையும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக மீண்டுமாக சந்திப்பதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 5ஆம் நிருபம் 3-4 வசனங்களை அடிப்படையாக வைத்து ஒரு அருமையான செய்தி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உபத்திரவமானது எவைகளை கொண்டு வருகிறது, அந்த உபத்திரவங்களிலே நாம் எப்படி களி கூற முடியும், சந்தோஷப்பட முடியும் என்கிற ஒரு அருமையான கருத்து இந்த 3-4 வசனங்களிலே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நமக்கு விவரமாக தேவ ஆலோசனையாக விஸ்தாரமாக நமக்கு எடுத்துரைப்பதற்காக காங்கேயம் கிறிஸ்துவின் சபையின் ஊழியரும் திருமறை ஆசான் பத்திரிகையின் ஆசிரியருமாகிய ராஜநாயகம் ஐயா அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வேளையிலே தேவ செய்தியை கேட்பதற்கு நீங்கள் உங்களுடைய இருதயங்களை திறந்த நிலையிலே வைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுது தேவ செய்தியை பகிர்ந்து கொடுப்பதற்காக ஐயா அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திருமறை தியானம் நேயர்களாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஏதுவாக நான் ஒரு வசனத்தை தெரிந்திருக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிறகு உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுலடியார் சொல்லுகிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழியிலும் மூல மொழியிலும் கவனிக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம், நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் என்ற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பவுலடியார் இங்கே என்ன சொல்லுகிறார்? உபத்திரவங்களிலேயும் சந்தோஷமாய் இருக்கிறோம். பொதுவாக உபத்திரவம் என்பது கவலையை கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும். அந்த உபத்திரவம் என்ற வார்த்தை மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகளோடு சம்பந்தப்படாத ஒரு வார்த்தை. ஆனால் அந்த 2 வார்த்தைகளும் பவுலடியார் போன்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே இணைந்த ஒன்றாக இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபத்திரவங்களிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். உபத்திரவங்கள் எங்களை ஒன்றும் செய்யாது, அல்லது உபத்திரவங்கள் எங்களை ஒன்றும் செய்வது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ரோம சிறையிலிருந்து 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எங்கிருந்து கொண்டு? சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு. ஆக புறச்சூழல் ஒரு தேவ மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுத்துவிட முடியாது என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. சரி, இந்த பகுதிக்கு நாம் வரும் பொழுது 1ஆம் வசனம் தொடங்கி நாம் கவனித்தால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சமாதானம் என்று சொல்லும் பொழுது, பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் பகை இருந்திருக்கிறது என்று நமக்கு நன்றாக புரிகிறது. எதன் மூலம் தேவனிடத்திலே பகை ஏற்பட்டது? ஏசாயா 59:1-2 வசனங்களை நாம் கவனித்தால், பாவங்கள், அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்கி
பகை அதன் மூலமாக வந்து சேர்ந்தது. பகையின் மூலமாகத்தான் பிரிவினை வரும். ஆக பாவம் செய்கிற ஒருவன் தேவனுக்கு பகையாளியாக மாறி தேவனிடமிருந்து அவன் பிரிக்கப்படுகிறான். இங்கே இவர் சொல்லுகிறார், நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தின் மூலமாக அவர் சிந்தின ரத்தம் பாவங்களை கழுவினபடியினாலே நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறார். ஆரம்பத்தில் பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமான் என்று சொல்லும் பொழுது பாவங்கள் தீர்ந்து தேவனுடைய பார்வையிலே அவன் குற்றமற்றவனாக காணப்படுதல் அல்லது பாவங்கள் தீர்க்கப்பட்டவனாக காணப்படுதல், அதுதான் நீதிமானாக்கப்படுதல். இங்கே சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே அது சாத்தியமாயிற்று. சமாதானம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே அது ஆயிற்று என்று சொல்லுகிறார். இங்கே நீதிமான் என்று சொல்லும் பொழுது அது விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். விசுவாசத்தின் கிரியையினாலே, நியாயப்பிரமாண கிரியைகளினாலே நீதிமானாகவில்லை. அவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருந்தது. அதை அவர் அடித்து நொறுக்கும்படியாகவும் எதனாலே நடந்தது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாகவும் நீதிமான்களாக்கப்பட்ட ஒரு நிலை, தேவனுடைய பார்வையிலே குற்றம் தீர்ந்தவனாக காணப்படக்கூடிய ஒரு நிலை விசுவாசத்தினாலே வந்தது. விசுவாசத்தினாலே என்று சொல்லும் பொழுது விசுவாச கிரியைகளினாலே வந்தது. அந்த விசுவாச கிரியைகளின் ஒரு பகுதி தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு தொடர்பு கொள்ளுதல். அந்த இரத்தமானது பாவங்களை நீக்குகிறது, எடுத்து போடுகிறது. சரி, அதை சொல்லிட்டு 2ஆம் வசனத்திலே அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இங்கே மேன்மை பாராட்டுகிறோம்னு இருக்குது. ஆனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். எதற்காக? தேவ மகிமை அடைவோம். ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. தேவனாலே மகிமைப்படுத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க 3ஆம் வசனத்தில், அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். உபத்திரவத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உபத்திரவம் எங்களை ஒன்றும் செய்வது இல்லை. தேவன் மீது அபார நம்பிக்கையுடையவர்களாக, அவருக்குள்ளாக நாம் அப்படியே வாழ்கிறவர்களாக, அதாவது அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் வாழ்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எந்த உபத்திரவமும் ஒன்றும் செய்யாது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்தாலும். இப்பொழுது கூட நாம் பார்க்கிறோம், உருமாறிய கொரோனா, 2வது அலை மிக வீரியத்தோடு அது பரவி பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று. அருமையானவர்களே, நாம் தேவனுக்குள்ளாக பலமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலை கூட ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது தொற்றே வராது என்று நான் சொல்லவில்லை. தேவன் காப்பாற்றுவார். ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு தொற்றே ஏற்பட்டாலும் அவன் அதற்கு பிறகான ஒரு நிலையை அவன் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள அவன் காத்திருக்கிறான். இங்கே பாருங்க, அதனால தான் சொல்றார், உபத்திரவம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏன்னா அந்த உபத்திரவத்தின் மூலமாக நாங்கள் எந்த நிலைக்கு வருகிறோம்? பொறுமை என்று இங்கே இருக்கிறது. அதே மூல மொழியிலே உபத்திரவமானது எங்களுக்கு உறுதிப்பாட்டை தருகிறது.
உபத்திரவமானது நாங்கள் உறுதியாக நிற்கும்படியாக செய்கிறது. உபத்திரவம் எங்களை தள்ளாட்டத்திற்குள்ளாக வழிநடத்துவது இல்லை. தேவ நம்பிக்கை அற்றவர்கள் உபத்திரவத்தை அவர்கள் சந்திக்க நேரும் பொழுது அல்லது உபத்திரம் வருகிறதாக தெரியும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு தடுமாற்றம் வருகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், இவர் சொல்லுகிறார், உபத்திரவமானது எங்களுக்கு உறுதிப்பாட்டை தருகிறது. பொறுமை என்ற அந்த வார்த்தை அங்கு இருக்கிறது. அதற்கான மூல மொழியில் இருக்கக்கூடிய பொருள் உபத்திரவம் பொறுமையை தருகிறது. உபத்திரவம் ஒரு உறுதிப்பாட்டான நிலையை கொடுக்கிறது. அசையாமல் நாங்கள் இருக்கிறோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15:58 ஆதலால் சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து அசையாதவர்களாக நீங்கள் இருங்கள், உறுதிப்பட்டவர்களாக இருங்கள், கர்த்தருடைய கிரியைகளை பெறுகிறவர்களாக இருங்கள், நீங்கள் அசையும்படியாக இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், உபத்திரவம் எங்களை உறுதியான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. அந்த உறுதியான நிலை பொறுமையானது பரீட்சை எங்களுக்கு தருகிறது. இந்த பரீட்சை என்ற வார்த்தைக்கான பொருளும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையை தருகிறது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை தருகிறது. இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுதல் யாரிடமிருந்து? தேவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுதல் கிடைக்கிறது. அங்கீகாரம் யாரிடமிருந்து? தேவனிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆக கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கான அந்த வாழ்க்கையிலே சில நேரங்களிலே பாடுகள், சில நேரங்களிலே உபத்திரவங்கள், அது இவர்களை எந்த விதமாக ஒரு பலமான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது என்று பாருங்கள். உபத்திரவம் உறுதிப்பாட்டை தருகிறது. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது தேவ அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கிறது. என் தாசன், என் மகள் இவ்வளவு தூரம் சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பொன்னை போல புடமிடப்பட்டாலும் பொன்னாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்கிறது? பரத்திலிருந்து கிடைக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார் பாருங்க, அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரம் எதை உண்டு பண்ணுகிறது? நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், உபத்திரவங்களிலேயும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். அருமையான, நம்மால் இப்படி சொல்ல முடியுமா? நம்மாலே இப்படி சொல்ல முடியுமா? எப்பொழுது இவர்களாலே, பவுலடியாரை போன்றவர்களாலே சொல்ல முடிகிறது என்று சொன்னால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவினாலே சமாதானம் பெற்ற பிறகு. ஆக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட வேண்டும். முதலாவது விசுவாச கிரியைகளினாலே. நீதிமான் என்பது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு குற்றம் தீர்ந்தவனாக தேவனுக்கு முன்பாக காணப்படுவது. அது வெறுமனே நம்முடைய புற கிரியைகளினாலோ மோசேயினுடைய பிரமாண கிரியைகளினாலோ சாத்தியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே இது சாத்தியமாகிறது, விசுவாச கிரியைகளினாலே இது சாத்தியமாகிறது. நீதிமானாக்கப்படுதல், பிறகு தேவனிடத்திலே சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் இரத்தத்தோடு தொடர்பு கொள்ளும்படியான ஒரு கட்டத்தை விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக தண்ணீரில் முழுகி பிறகு ஒரு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக வெளியே வரும் பொழுது தேவனிடத்தில் சமாதானம்.
அப்படி சமாதானம் பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து நாங்கள் பக்தி வாழ்க்கை நடத்தும் பொழுது உபத்திரவங்கள் எங்களை எதிர்கொள்ளுமானால் அந்த உபத்திரவங்களிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். அந்த உபத்திரவங்களிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். என்ன காரணம்? உபத்திரவம் எங்களுக்கு உறுதிப்பாட்டை தருகிறது, நிலைத்திருக்க செய்கிறது. அசைய வேண்டாம், என்ன நேர்ந்தாலும் என்ன ஆனாலும் கர்த்தருக்காக நான் வாழ்வேன். அப்படி நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? தேவ அங்கீகாரம் கிடைக்கிறது. பரீட்சையையும் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். தேவனால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலை ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார். தேவன் எல்லா அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அந்த தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தேவனாலே நாங்கள் அங்கீகரிக்கப்படுகிறோம். அந்த தேவனாலே நாம் அங்கீகரிக்கப்படுவோம் என்று சொன்னால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் காணப்படுவது போல அந்த நியாய தீர்ப்பிலே போய் நாம் நிற்கும் பொழுது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்று அழைக்கப்படுவோம். தேவ அங்கீகாரத்தினுடைய உச்சம் நம்மை அங்கே கொண்டு போய் நிறுத்தும். அதனால தான் சொல்றாரு, உபத்திரவங்களிலே எங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கிறபடினாலே உபத்திரவங்களிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறோம், சந்தோஷமாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் உபத்திரவங்களை பார்த்து ஆபத்துகளை பார்த்து பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஐயோ எனக்கு வந்துடுமா, ஐயோ என் குடும்பத்துக்கு வந்துடுமா, ஐயோ வந்தால் நான் தப்பிப்பேனா? எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளும்படியான தைரியம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒருவனுக்கு கிடைக்கிறது. நீதிமானாக்கப்பட வேண்டும், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் தயாரா? அதை செய்யாமல் தேவ எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றாமல் நாம் இந்த பூமியில் வாழ்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பயந்து பயந்து செத்து செத்து வாழ்கிறவர்களாகவே இருக்க முடியும். 5ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அருமையானே, அந்த நம்பிக்கை தேவனாலே கிடைத்திருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இங்க பாருங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முதல் பிரசங்கம் பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேம் பட்டணத்திலே நடந்தது. பேதுரு அப்போஸ்தலன் அந்த பிரசங்கத்தை நடத்தினார். ஆயிரங்களிலே மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். நேரடியாக குற்றம் சுமத்துகிறார், நீங்கள் பாவிகள் என்று, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஆணி அடித்து நீங்கள் கொன்றீர்கள் என்று. குற்றம் செய்தவர்களை பார்த்து பயந்து பயந்து பேசக்கூடிய நிலையிலே அப்போஸ்தலர் ஒருபோதும் இருக்கவில்லை. நேருக்கு நேராக கடிந்திருக்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிடுறாங்க. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு, தேவனுடைய பார்வையிலே குற்றமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இருதயம் குத்துது. அப்படி இருதயம் குத்தப்பட்ட பொழுது என்ன கேட்குறாங்க? பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி என்ன சொல்லப்பட்டது? 38ஆம் வசனம் 2. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கே அவர் குறிப்பிட்டார் பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நமக்கு, யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. எந்த கிறிஸ்தவர்களுக்கு? நீதிமான்களாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். விசுவாசத்தினாலே, விசுவாச கிரியைகளினாலே
பாரம்பரியத்தினாலேயோ அல்லது வேறு பழைய ஏற்பாட்டு பிரமாண கிரிகளினாலோ அல்ல, விசுவாச கிரிகளினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்கள். கிறிஸ்தவர்களே அவர் எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் அல்லவா, அவர்களை பற்றிய வர்ணிப்பாக இது இருக்கிறது. அந்த 2ஆம் அதிகாரம் 38 அவர்களுக்குத்தான் பரிசுத்தாயின் வரம் வாக்களிக்கப்பட்டது. அதைத்தான் அவர் இங்கே குறிப்பிடுறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பரிசுத்தாவினுடைய வரத்தை குறித்து என்ன சொல்றாரு? ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், தேவனுடைய அன்பு அப்படியே அளவில்லாமல் கொட்டப்பட்டிருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்கள். அந்த அன்பு குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்றப்போ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. ஊத்துறதுன்னு சொன்னா அளந்து கொடுக்கிறது இல்லை, அளவில்லாமல் கொடுப்பது. தேவன் தம்முடைய அன்பை அவருடைய பிள்ளைகள் மீது ஊற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே எதிர்காலத்திலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டு, எதிர்காலத்திலும் ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்து மனிதர்களை ரட்சிக்கும்படியாக உயிரை கொடுத்தார், உபத்திரவனை ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் அதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். அவமானத்தை எண்ணவில்லை, எதிர்காலத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அவர் கருத்திலே கொண்டு அவமானத்தை அவர் சகித்தார், சிலுவையை அவர் சகித்தார். எதிர்காலத்திலே பிறகு கிடைக்கக்கூடிய, தேவனிடத்தில் கிடைக்கக்கூடிய, அதைத்தான் இவர் சொல்றாரு. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டு. 2 பேருக்கு போகும் பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். ஆக எதிர்காலத்திலே மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதங்கள் தேவனால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைகளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. ஆக இம்மையிலே நன்மை உண்டு, மறுமையிலும் ஆசீர்வாதம் உண்டு. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. ஆகையால் நாங்கள் என்ன செய்கிறோம்? உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், உபத்திரவங்களிலேயும் சந்தோஷமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் உபத்திரவங்களிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். விசுவாச கிரியைகளினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே தேவனிடத்திலே சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்குள்ளாக பலமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய தாசன் மூலமாக உமது ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு சின்ன பகுதியிலே என்னுடைய ஆன்மாவுக்கு தேவையான தகப்பனே ஆகாரத்தை பெற்றுக்கொண்டோம். நீர் இரக்கம் பாராட்டினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதில் அடங்கியுள்ள ஞான போதனையை நாங்கள் ஏற்று இந்த பூமியிலே நாங்கள் தைரியமாக பயமின்றி வாழ்வதற்குண்டான பலனை பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் பாராட்டும். பாவ குற்றங்களை பொறுத்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்களை ஆசீர்வதியும், அதுக்கு பயப்படுவர்களை அதிகமாக ஆசீர்வதியும். எந்த விக்கினமும் அண்டாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு
துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. என்ன நேயர்களே, தேவ செய்தியை நன்றாக கவனித்தீர்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கவனித்திருந்தால் நிச்சயமாகவே இந்த நாளின் செய்தி உங்கள் யாவருக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளின் செய்தி ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபத்திரவமானது பொறுமையையும், பொறுமையானது பரீட்சையையும், பரீட்சையானது நம்பிக்கையும் உண்டாக்குறபடியால் உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று இங்கே இந்த வசனங்களிலே தேவ வாக்கியமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபத்திரவங்களிலே நாம் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதாவது தமிழிலே மேன்மை பாராட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையில் உபத்திரவங்களிலே களி கூறுவது அல்லது சந்தோஷப்படுவது என்று அங்கே அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உபத்திரவத்திலே ஒருவரால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இருக்க முடியும். காரணம் என்னவென்றால் அங்கே அந்த உபத்திரவமானது பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமையானது பரீட்சையை உண்டாக்குகிறது, பரீட்சையானது நம்பிக்கையை உண்டாக்குகிறபடியாலே நிச்சயமாகவே உபத்திரவங்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சி என்பது ஒரு புற சூழ்நிலைகளை கொண்டு அமையாது. நம்முடைய உள்ளார்ந்த மனதை கொண்டு, அதாவது உள்ளார்ந்த சூழ்நிலைகளை கொண்டு ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த வேத வசனங்கள் மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. நாம் இந்த வேத வாக்கியங்களின்படி நாம் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களின் வழியாய் நாம் கடந்து போனாலும் கூட அதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். எங்களோடு தொலைபேசி வாயிலாக, இன்னுமாக கடிதங்கள் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். அதற்காக முதலில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேத பாடங்களை முழுமையாக கற்று தேர்ச்சியடைய நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம். எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த வேத பாடங்களை வாங்கி படித்து அதிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை நீங்கள் எழுதி அனுப்பும் பொழுது நாங்கள் அவைகளை திருத்தி உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை அனுப்பி தருவோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை வளப்படுத்தி கொள்ள எங்களிடத்தில் பல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் உண்டு. எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி படித்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் வளம் பெறும்படியாக உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறோம். தேவ சமாதானம் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய அத்தியாயம். உயர்நிலை வேதாகம கல்வி, அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். இது 7 பாகங்களாக பிரிக்கப்பட்ட 100 பாடங்களை கொண்டது. இதற்கு பதிவு கட்டணம் உண்டு. உயர்நிலை வேதாகம கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும், அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும். ஆம், சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குபவர்களுக்கும் இது ஓர் அரிய வாய்ப்பு. இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு. ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள், துருவின் சாட்சி, ஏன் நாங்கள் நம்புகிறோம், எதை நாங்கள் நம்புகிறோம், சத்தியத்தின் குரல். அன்பிற்குரியவர்களே, இந்த புத்தகங்கள் வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் 9842730382 மற்றும் 9965530385. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் திருமறை ஆசான் என்ற மாத இதழை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், அஞ்சல் வழி வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 27, காங்கேயம் 1, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 4257230030, செல்போன் 9842730382.